ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஏப்ரல் 26, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மனித இதயத்திலிருந்து பொறாமை ஒழிக்கப்பட்டால்தான் மனிதனுக்கு ஆத்ம திருப்தி கிட்டும். மன நிறைவடைந்த மனிதன் நிம்மதியை அனுபவிக்கிறான். பொறாமை எவ்வாறு எழுகிறது? தன்னை விட வசதி படைத்தவர் அல்லது உயர் பதவியில் இருப்பவர் அல்லது அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர் அல்லது மிக அழகானவர் ஆகியவர்களோடு ஒருவர் தன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படும் போது பொறாமை எழுகிறது. தன்னிடம் இல்லாததை குறித்த அதிருப்தியால் பொறாமை பிறக்கிறது. இந்த தீய குணத்திலிருந்து விடுபட ஒருவர் தன்னை விட மோசமான நிலையில் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். உதாரணமாக, குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களை பார்க்கும்போது அவர்களை விட நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள் என்று ஆறுதல் அடைகிறீர்கள். அதேபோல் கீழ்மட்ட பதவியில் இருப்பவர்களின் நிலையை ஒருவர் பார்க்கும்போது அவர் தன்னுடைய நிலையை பற்றி திருப்தி அடைய முடியும். எனவே பொறாமையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் தன்னை விட மோசமான நிலையில் இருப்பவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். காலப்போக்கில் ஒருவருக்கு தன்னை விட நல்ல நிலையில் இருப்பவர்களிடமும் தன்னை விட மோசமாக இருப்பவர்களிடமும் ஒரு சமத்துவமான மனப்பான்மை வளர்கிறது. அத்தகைய சமத்துவம் ஒரு தெய்வீக குணமாகும். தெய்வீக அருளுரை, ஜனவரி 19, 1989. நீங்கள் ஒரு தனி நபராக உங்களை பிரித்து பார்க்கும்போது பொறாமை, வெறுப்பு மற்றும் கர்வம் ஆகியவை உங்களை மாசுபடுத்த தொடங்குகின்றன. பிரேமையினால் மட்டுமே உங்களை அனைவருடனும் உறவாக இணைக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.